ஏன் இப்படி பிரச்சனையை வளர்க்குறீங்க? நீ ஏன் பயப்படுற? இந்த நாட்டுல காசுக்காரனுக்கு இருக்க சாதி திமிரை விட கஞ்சிக்கு இல்லாதவனுக்கு தான் திமிரு அதிகமா இருக்கு. அவனை விட்டுட்டு போறது தப்புடா. ஏண்டா அவன் என்ன பண்ணா? நம்ம பொண்ணு மேல கைய வச்சுட்டான்டா. இத கொலையிலேயே கில்லுண்டா. நான் அவனை இப்பவே போட்டு வரேன். அவனை எப்ப கில்லன்னு எனக்கு தெரியும். நீ போடா. இங்க பாருங்க, உனக்கு பயமா இருந்தா விடு. அவனை நான் குத்தி கீச்சு வீசுறேன். கம்மநாட்டி பயமா அவனை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஏன் உனக்கு புரியல? இன்னும் ஒரு கச முடியல, அதுக்குள்ள என்னன்னா உனக்குதான் நான் சொல்றது புரியல. உன்ன ஒண்ணு இல்ல 10 பேரை போட்டாலும் ஒரே தண்டனை தான். படிக்கிற பிள்ளைங்க படிப்பேசிமா பேசிருப்பாங்க. இனிமே அவன் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். என்னடா பார்க்க மாட்டான்? பாப்பா பேசுவான், லவ் பண்ணுவான். இது கண்டிப்பா லவ் தான்டா. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்களா போங்கடா. அவனை சாகடிச்சிட்டு வரடா. பங்காளி அங்க பாருடா, அவன் ஆளே காணோம், பயந்து ஓடிட்டான். ஐயோ பயப்படாம வாச்சா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. சலா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. உன் ஆழ் மனசுல எங்கேயாவது ஒரு ஓரத்துல நான் உனக்கு வைஃபா வரணும்னு நீ நினைக்கிறியா? பயப்படாம சொல்லு, நானா தானே கேட்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா? இருக்கா? இல்ல, எனக்கும் இல்ல. ஆனா இவனுங்க ஏன் நம்ம லவ் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க? என்னடா பேசுறீங்க? என்னமோ அவன் மட்டும் தப்பு பண்ண மாதிரி. போறதா இருந்தா தெய்வத்தையும் சேர்த்து தான் போடணும். கரெக்டா பங்காளி? செல்லா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணாலும் பண்ணிடுவேன். சாதி ஒழிக்கணும்னா என் பங்குக்கு நானும் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணணும். நாளைக்கு மருந்து அடைக்க பொண்ணுன்னு கேட்டு ஆள் சொல்லியிருக்கேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட்றேன். அம்மா, நாங்க தூங்க போறோம். சரி, போய் படுங்க. தூங்கிட்டியா? ம். உனக்கு ஒன்று சொல்லவா? சொல்லு. டெய்லி ராத்திரி நான் தூங்குனதும் என் கனவுல ஒருத்தன் வருவான். என் கனவு நாயகன். ஆளை பார்க்க செம்மையா இருப்பான். எனக்கு அவனை பயங்கரமா பிடிச்சிருக்கு. அவன் யாருன்னு தெரியலையா? தெரியல, ஆனா ஒண்ணு, நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன். ஆமா, அவனை எங்க தேடி எங்க பார்க்க போற? அப்படியே பார்த்தாலும் அவனுக்கு உன்னை பிடிக்கணுமே. அதெல்லாம் என் கனவு பலிக்கும். நம்ம சாதியா? கனவுல சாதி தெரியுமாடி? தெரியாதே. நான் நம்ம சாதிக்கார பையனை கட்ட மாட்டேன். அட ஏன்கா? எனக்கு இந்த சாதி அளவுலாம் பிடிக்கல. ஒருவேளை உன் கனவுல வந்தவன் நம்ம சாதியா இருந்தா?
நான் கட்ட மாட்டேன். நீயும் நம்ம சாதியில கட்டக்கூடாது. ஐயையோ, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா கொன்னுடுவாங்க. யாரா சொன்னா உனக்கு? சாதி மாத்தி சாதி கல்யாணம் பண்ணிட்டு லட்சக்கணக்கான பேர் சந்தோஷமா இருக்காங்க. நிஜமாவா? அவங்க கட்டிக்கும் போது யாரும் கேட்கலையா? கேட்கல. ஏன்? ஏன்னா அப்ப சாதிக்கு சாதி அரசியல் இல்ல. அதெல்லாம் சொன்னா இப்ப உனக்கு புரியாது. வா நம்ம தூங்கலாம். ஐயோ, இந்த பிசாசு இங்க நிக்குதே. ஏய் செல்லா, ஏய் செல்லா, என்ன இப்படி ஓடி ஒளியிற? உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் தானே கேட்டேன். நேத்து பாத்தீங்கல்ல அவங்க காட்டு மிராண்டித்தனத்தை. அப்புறம் எதுக்குங்க இந்த அத்தை மகன் போலீஸ்காரன்னு பம்பு? நீ ஜஸ்ட் என் பக்கத்துல வந்து பேசுறதுல என்ன வம்பு இருக்கு செல்லா? நீ சொன்னியே காட்டு மிராண்டித்தனம். அதுல இருந்து வெளியே வர எனக்கு இருக்க ஒரே வாய்ப்பு படிப்பு தான். சோ நீ ஹெல்ப் பண்ணா படிப்பு, இல்லனா முந்திரி கொட்டை வறுப்பு, உன் இஷ்டம். ஹாய் தெய்வம். இரு, உன்கிட்ட 10 ரூபா பணம் இருக்கா? இருக்கே. ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து என் தலையில வச்சு விட ப்ளீஸ். ஓ அண்ணா, 2 முழம் மல்லிகைப்பூ கொடுங்க. அந்த பூவை நீயே தலையில வச்சு விடு. அவன் பார்க்கறான். சீக்கிரம். எப்பல தெய்வம், பௌத்தாம செல்லமுத்து உனக்கு பூ வச்சு விட்டானாமே, நிஜமா? பச்சை சொல்றான். எப்பா செல்ல, நீ என்னடா சொல்ற? பூ வச்சு விட்டியா? இல்ல. இல்லன்னு சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணுவியா? பண்ண மாட்டான். அப்ப ஊருக்கு கட்டுப்பட மாட்டீங்களாடா? கட்டுப்படணும்னு ஏதாவது சட்டம் சொல்லுதா? இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி உங்க சாதிகார பையனை லவ் பண்ணப்ப என்ன பண்ணீங்க? ஒன்னதானே கொன்னீங்க. இப்ப மட்டும் என்ன பையன் மேல விசாரணை? ஐயா மனேகர் ஐயா, நீங்க என்ன கேட்டீங்க? பசு வாழை தூக்காம காலை ஏறி விழுமான்னு கேட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? இப்ப அதே கேள்வி உங்களை நான் கேட்கட்டுமா? ஐயா தலைவர, இந்த ஊர்ல யார் யார் மேல ரத்த வாடை வீசுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை வளர்த்தீங்க. வளர்த்து என்ன பண்ணுவ? ஏவர வேலையை செஞ்சு விட்டு எடுத்து எரிஞ்சு தந்திக்கிற கழுதைங்க என்ன பேச்சு பேசுறான்? கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? விடுற வாய. என்ன பேச்சு பேசுறான்? 2 நாள் 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 2 நாள்
அந்த காலத்து பஞ்சாயத்து மாதிரி ஊமையாட்டம் கையை கட்டி நிப்பான பாத்தீங்களா? அவனுங்களுக்கு மனுஷன் தான்டா. நீ அடிச்சீன்னா அவனும் திருப்பி அடிப்பான். அதை புரிஞ்சுக்கங்கடா. உட்காரா சங்க உட்கார்றா. தலைவரே, சாக்கடையில சுகங்கான்ற பண்ணிங்க மாதிரி சாதியில சுகங்கான துடிக்கிற துடிப்பியா இது? உங்களுக்கெல்லாம் அடங்காது. கேஸ் முடியட்டும், வச்சுக்கிறேன். இல்ல பொண்ணா, கேஸ் முடிஞ்சா என்னடா பண்ணுவ? தலையை எடுத்துருவியா? பேசாம மூடிட்டு போங்கடா. இல்ல பச்சை, ஏன்டா உங்க பகையை ஊர் பகையை ஆக்குறீங்க? இப்ப யாருக்கு அசிங்கம்? நம்ம பொண்ணுக்கு தானே.